கருத்து நாமத்தை வளர்ந்தாக அடிமைக்கும் தேவன் கடந்த 7 மாதங்களை பாதுகாத்து இந்த 8ஆம் மாதம் பிரவேசிக்க இறக்கமாறட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுமாக. எருமை தீர்க்கதரிசி 48ஆம் அதிகாரம் 40 42 வரைக்கும் வாசிப்பார். இதோ ஒருவன் கழுதை போல் பறந்து வந்து மோவாபின் மேல் தன் சட்டைகளை விரிப்பான். கீரியோத் பிடிக்கப்படும், கோட்டைகள் கைவசமாகும். அந்நாளிலே மோவாபின் பராக்கிரமசாலியுடைய இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும். மோவாப் கர்த்தருக்கு விரோதமாய் பெருமை பாட்டு பாராட்டினபடினால் அது ஒரு ஜனமாய் இராதபடிக்கு அழிக்கப்படும். இதோ ஒரு கழுகை போல பறந்து வந்து மோவாபின் மேல் தன் சட்டைகளை விரிப்பான். கீரியோத் பிடிக்கப்படும், கோட்டைகள் கைவசமாகும். அந்நாள மோவாபின் பராக்கிரமசாலியுடைய இருதயம் பிரசவனப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல இருக்கும். மோவாப் கர்த்தருக்கு விரோதமாக பெருமை பாராட்டினபடியால் அது ஒரு ஜனமாயிராதபடிக்கு அழிக்கப்படும். இங்கே இறை சன்னிதானம் எரேமியா தீர்க்கதரிசி கொண்டு சொல்லுகிற பிரகாரம் ஒரு கழுகை போல பறந்து வந்து மோவாபின் மேல் தன் சட்டைகளை விரிப்பார். இங்கே சொல்லப்படுகிற ஒரு கழுகை ஒப்பிடுகிறார். பொதுவாக இறை மார்க்கத்தை நீங்கள் காணப்பட்டீங்கன்னா கழுகை சாத்தானுக்கு இங்கே ஒப்பிடுகிறார். அதேபோல் கழுகை பார்த்தீங்கன்னா ஒரு பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு மேலான அதிகாரங்களுக்கும் ஒப்பிடுவார். ஆனால் இங்கே சொல்லப்படுகிற இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஒரு கழுகு போல பறந்து வந்து மோவாப்பின் மேல் தன் சட்டைகளை விரிப்பார். இந்த மோவாப் இறைமார்க்கத்தில் சொல்லப்படுகிற இந்த மோவாப் சந்ததி என்பது பார்த்தீங்கன்னா இறை சன்னிதானத்தை விட்டு விலகி பின்மாற்றம் அடைந்த ஒரு சந்ததி. அதை குறித்து தான் ஒவ்வொரு நாட்களும் காலங்களும் கடந்து வருகிற ஆதியாமத்திலிருந்து துவங்கி இறைமாருக்கு நம் நடைமுறை ஒரு வசனப்பட வாசித்து நாம் கடன் சொல்வோம். எரேமியா 49ஆம் அதிகாரம் 22 16 2 வசனம் வாசி. இதோ ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் சட்டைகளை கோசாவின் மேல் விரிப்பான். அந்நாளிலே ஏதோமுடைய பராக்கிரமசாலிகளின் இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயம் போல் இருக்கும் என்கிறார். 16 வசனம். கண்களை வெடுப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளின் உச்சியை பிடித்திருக்கிற உன்னால் உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகத்தையும் உன்னை மோசம் போக்கிற்று. நீ கழுகை போல் உயரத்தில் உன் கூட்டை கூட்டினாலும் உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஒரு கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் சட்டைகளை போசராவின் மேல் விரிப்பான். அந்நாள ஏதோமுடைய பராக்கிரமசாலி இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இருதயத்தை போல இருக்கும். இங்கே 2-3 இடத்துல ஒரு இடத்துல போசரா என்று சொல்லுகிறார், தேவனுடைய ஜனம். ஏதோம் என்று சொல்லுகிறார், மோவாப் என்று சொல்லப்படுகிறோம். இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்துக்குள்ளாக இங்கே சொல்லப்படுகிற இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காலம் தேவனுடைய பிள்ளைகள் தான். போசராவின் ஆடுகள் என்று சொன்னாலும் தேவனுடைய பிள்ளைகள், ஏதும் என்று சொன்னாலும் ஈசாக்குடைய பிள்ளைகள். இவர்களை இறை சன்னிதானத்துக்குள்ளாக இந்த மோவாப் அவர்களும் ஒரு காலம் தேவனை சார்ந்திருந்தவர்கள். இவர் 3 பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவனை விட்டு விலகினவர்கள். தேவனுடைய பிரமாணங்களே தேவனுடைய கட்டளைகளே காலங்காலமாக கை கொள்ளாதனால விலகி போனதுனாலே அவர்கள் தேவனை இழக்கிறார்கள். அவர் தேவனை இழந்ததுனாலே சாத்தானுடைய அரவணைப்புகளாக சாத்தான் எடுத்து அங்கே பயன்படுத்திக் கொள்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதில் ஃபஸ்ட்டு நாம் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தெய்வ சமூகத்துக்குள்ளாக இந்த போஸ்ரா ஏதோம் இவர்களாம் இறை சமூகத்தில் ஒரு காலத்து தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் காலத்தின் அடிப்படைக்குள்ளாக அவர் அதை இழக்கிறார்கள் என்று நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தோட வாசிக்கும். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான குழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா, இளைத்திருக்கிறேன் என்றார். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. இங்கே பார்க்குறோம். இந்த ஏதோம் என்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா
ஏசாவுக்கு தான் அந்த பேர் கொடுக்கப்படுகிறது. ஈசாக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். சிவந்த நிறமுள்ளவனும் சர்வாங்கம் ரோமாங்கி போர்த்தவனாகிய அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். ஒரு சகோதரன் தன் கையினால் ஏசாவின் குதிகாலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனை யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். அங்கே சொல்லப்படுகிற ஈசாக்குடைய பிள்ளைகளாக 2 பிள்ளைகள். அதில் மூத்தவனாகிய ஒரு பெரிய சுதந்திரத்தை பெற்ற இவனை தான் பார்த்தீங்கன்னா ஏசா, இவனுக்கு ஏதோம் என்று பெயர் சூட்டுகிறார்கள். ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தோடு வாசிப்போம். ஆகையால் ஏசா சேயீர் மலையில் குடியேறினான். ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர். ஏசாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோம் என்று பெயர் சூட்டுகிறார்கள். அல்ல இந்த அங்கே சொல்லப்படுகிற அந்த ஏதோம் என்பது ஏசாவுடைய மறுபெயர். 16, 17 வசனத்தோட வாசிக்கலாம். கோராகு பிரபு, கத்தாம் பிரபு, அமலேக்கு பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதாம் தேசத்தில் எலிபாசின் சந்ததியும் ஆதாளின் குமாரராய் இருந்த பிரபுக்கள். ஏசாவின் குமாரனாகிய ரெகுவேலின் புத்திரரில் நகாத் பிரபு, செராகு பிரபு, சம்மா பிரபு, மீசா பிரபு என்பவர்கள் இவர்கள் ஏதோம் தேசத்தில் ரெகுவேலின் சந்ததியும் ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்தின் குமாரராய் இருந்த பிரபுக்கள். பார்க்கிறோம் இவர்களுடைய அந்த ஏதோம் தேசத்தை ஏசாவுக்கு ஏதோம் என்று தேசம் என்று பேர் மாத்திரமல்ல, அங்கே இருக்கிற தேசத்துக்கு பேர் சூட்டுகிறார்கள். அந்த பகுதியை தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசாவுடைய பிள்ளைகள் அவர்கள் ஆட்சி பண்ணுகிறார்கள். அது இப்படிப்பட்ட நம்ம ஏசா தேவனால் வெறுக்கப்பட்ட நம்ம வேதத்தை நிறைய சொல்கிறார். 2 பிள்ளைகளை பிறந்தார்கள், ஒரு நேசத்தின் ஒருவனே கைவிட்டேன் என்று சொல்லி மல்கியோட அழகாக அந்த விஷயங்கள் சொல்லுவார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஈசாவுக்குடைய வாக்குத்தத்தத்துக்குள்ளே பிறந்தாலும் அது ஏசா இழந்து போகிறான். அப்படி இழந்து போகிற அந்த சந்ததி தான் ஏதோம் என்று சொல்லப்படுகிறது. ஏசாயா 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரமும் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தில் திருப்தியாகி இனத்தினால் பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தினாலும் ஆட்டுக்கடாக்களுடைய போஸ்ராவிலே கர்த்தருக்கு ஒரு யாகமும் ஏதோம் தேசத்திலே மகா சங்காரம் உண்டு. கர்த்தருடைய பட்டயம் இரத்தத்தால் திருப்தியாகி நினத்தினாலே பூரிக்கின்றது. ஆட்டுக்குட்டிய கடாக்குடைய இரத்தத்தினாலும் ஆட்டுகளுடைய குண்டிக்காய்களும் கொழிப்பு நல்ல திருப்தி ஆகும். இங்கே சொல்லப்படுகிற போஸ்ரா கர்த்தருக்கு ஒரு யாகம். யாகம் தேவனுடைய கோவாக்கின உண்டாகிற ஒரு பேர் தண்டனை. ஏதோம் தேசத்தில் மகா சங்காரம் உண்டாகும். அதில் ஒரு காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்த இவர்கள் தேவனுடைய பிரமாணங்களை கைவிட்டதினாலே சாத்தான் அதை ஆண்டு கொள்கிறான். அதை ஆண்டு கொண்டு அதனுடைய அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சொந்த ஜனமாகிய மனவாட்டியை அவர்கள் கொடுமைப்படுத்துகிறார்கள். அப்படி கொடுமைப்படுத்துவதனால கடவுள் அவர் விடுவதல்ல, அவர்களுமே ஒரு யாகம் வைக்கிறார் என்று சொல்லுகிறது. ஒரு தண்டனை திருப்பி கொடுக்கிறார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தோட வாசிக்கும். ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலுமிருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்களை உடையவர்களாகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கிறவர்களாகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்திருக்கிறவனாகவும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. ஏதோமிலும் அதிலுள்ள போஸ்ரா பட்டணத்திலும் இருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்களுடையாகவும் மகத்துவமாய் உடுத்திருக்கலாகும் தமது மகத்தான வல்லமையினாலே எழுந்தினராகும் வருகிற இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. ஆனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ராவும் ஏதுமே சொல்லுவார். ஒரு பக்கம் தன் சொந்த ஜனங்களாக காணப்பட்டு இறை பிரமாணத்தை அவர்கள் கைவிட்டதினாலே அந்த நிலைகளை அவர்கள் இழந்து போகிறார்கள் என்று பார்க்கிறோம். எரேமியா 48ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தோடு வாசிப்போம்.
கீரியத்தின் மேலும் போஸ்டாவின் மேலும் மோவாப் தேசத்திலே தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கிற எல்லா பட்டணங்களின் மேலும் நியாய தீர்ப்பு வரும். மோவாபின் கொம்பு வெட்டுண்டது, அவன் உயிர் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். அவனை வெறிக்கொலை செய்யுங்கள். கர்த்தர் புரோதமாய் பெருமை பாராட்டினான். மோவாப் தான் வாந்தி பண்ணி அதிலே புரளுவான். அவன் பரியாசத்துக்கு கிடமாய் ஆவான். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற ஒவ்வொரு இடங்களிலும் பார்த்தீங்கன்னா, மோவாப் தேசத்தின் குடிகளே, நீங்கள் பட்டணங்களையும் விட்டு போய் கண்மலையிலே தங்கி குகையிலே வாயு ஓரங்களை கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாய் இருந்தீர்கள். அவன் மெத்த பெருமைக்காரன். மோவாப்பின் பெருமையையும் அவன் மேட்டிமையும் அவன் அகந்தை அவன் பெத்தரிக்கத்தையும் அவன் இருதயத்தின் மேட்டிமையும் குறித்து கேட்டேன். அதனால் இறை சமூகம் சொல்லப்படுகிற இதில் பல இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த மோவாப், போஸ்ரா, ஏதோம் இதெல்லாம் இறை சன்னிதானத்துக்குள்ளாக தேவனுக்கு ஒரு காலத்தில் காணப்பட்டார்கள். அவளை இழந்து போன சாத்தான் அதை கைவசப்படுத்திக் கொள்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எரேமியா 49ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தோட வாசிப்போம். பாடும் நிந்தையும் அவாந்தரமும் சாபமுமாக இருக்கும் என்றும் அதன் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்தரங்களாய் இருக்கும் என்றும் என்னை கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே ஏதோ பாழாகும், அதை கடந்து போகிறவன் எவனும் அதன் எல்லா வாதங்களின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். போஸ்ரா பாழும் நிந்தையும் அவாந்தரம் சாபமாய் இருக்கும், அதில் பட்டணங்கள் எல்லாம் நித்திய வனாந்தரமாய் இருக்கும் என்றும் என்னை கொண்டு ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகம் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற வேதாகம் நாம் சொல்லுகிற பிரகாரம் இவர்கள் யார் என்று தெரிந்தால் தான் அங்கே எதற்காக சொல்லுகிறார் என்று உங்களுக்கு புரியும். ஏன்னா கழுகை போல ஒரு பறந்து வந்து போஸ்ராவை மேலும் மோவாப்பை மேலும் ஏதோ மேலும் இறங்குகிறான். அப்படி இறங்கி இவர்கள் யாருன்னு நம்ம அடிப்படைக்குள்ளாக பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் தேவனை விட்டு விட்டதுனாலே, தேவனை இழந்ததுனாலே இப்படிப்பட்ட நிலைகள் அவர்கள் அதை அடைந்து கொள்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால் நம்ம நாட்களில் அந்த கிறிஸ்தானவன் அவன் பூமிக்குள்ளே கடந்து வந்து ஒரு பெரிய சம்பவத்தை நடைமுறைப்படுத்த போகிறான். உலகம் எதிர்பார்க்கிற பல நிலை எதிர்பார்க்கிற பிரகாரம் அவன் எங்கேருந்து வருவான், எப்படி வருவான், யாரை சார்ந்திருப்பான் என்று இன்னும் நிறைய குழப்பத்துக்குள்ளாக தான் இருக்கிறார்கள். ஒரு சிலர் அதை அறிந்து பிரசங்கித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இறையமாக நம்ம நடைமுறைப்படுத்துகிற தேவ சத்தை நம்ம சொல்லுகிற பிரகாரம் அதன் நோக்கத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு காலகட்ட தேவனுடைய சந்ததியாக காணப்பட்டவர்கள், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து வளர்ந்தவர்கள், இப்படிப்பட்ட நிலைகளுக்கு கடந்து போக சூழ்நிலை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 37 வாசிப்போம். மூத்தவன் ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபியருக்கு தகப்பன். மூத்தவன் ஒரு குமாரனை பெற்று அவன் மோவாப் என்று பெயரிட்டால் அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற மோவாபிய தகப்பன் என்று பார்க்கிறோம். சோதேகுமாரன் பட்டணம் குடியிருந்த லோத்துடைய குடும்பத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமோடு கூட வந்ததினாலே தேவன் இரக்கம் செய்து லோத்துடைய குடும்பத்தை பாதுகாக்கிறார். அப்படி பாதுகாக்கப்படும் போது அவனுடைய மனைவி பின்னிட்டு பார்த்ததினாலே உப்பு தூண் ஆகிறான். அவனுடன் கூட இருந்த 2 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். தனக்கு ஒரு சந்ததி உண்டாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மூத்தவள் தன் தகப்பனோட ஒரு குமாரனை பெற்றுக்கொள்கிறான். அவனுக்கு மோவாப் என்று பெயரிடப்படுகிறது. தேவனுடைய அனுகிரகத்தினாலே அவர்கள் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆபிரகாமை நம்பி வந்ததினாலே ஒரு பெரிய மீட்பு உண்டு பண்ணுகிறான். அப்படி உண்டு பண்ணுகிற அவர்கள் தன் தார்வீகமாக பயன்படுத்தி ஒரு பிள்ளையை பெற்றுக்கொள்கிறார்கள். அதற்கு தான் மோவாப் அம்மோன் என்று சொல்லப்படுகிறது. இப்படி காணப்படுகிற அந்த மோவாப்பு தான் அங்கே சொல்ல போகிற இறைமார்க்கம் சொல்லப்படுகிறது. அதனால் எல்லாம் நீங்கள் மோவாப்பை எடுத்துக்கொண்டாலும் சரி,
போஸ்ரா என்று சொல்ல தேவனுடைய ஜனங்களை எடுத்துக்கொண்டாலும் சரி, ஈசாக்கு பிறந்த மூத்த மகன் அதுவும் ஏசாவாக ஏதோம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர்கள் மேல் சாத்தான் வந்து இறங்குகிறான். அவர்களை தெய்வ திட்டத்துக்கு மாறாக தேவனுக்கு இசைந்து காணப்படாமல் கடந்து போனதினாலே அவர்களை தெரிந்து கொள்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அதே போல தான் இறை சமூகத்துக்குள்ளாக ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தரை வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வருகிறான். உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர் என் உடன்படிக்கை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடினாலே கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வந்தான். இறை சமூகம் நாம் நடைமுறைப்படுத்துகிற எதிர்பார்க்கிற அந்துகிறிஸ்து என்பது ரோமன் கத்தோலிக்க சபையாக வேதம் சொல்லுகிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து எனக்கு பல முறை பல நிலைகள் அப்போதான் வசனத்தை கடந்து சொன்னார். இந்நாட்களில் கான்ஸ்டான் மன்னனாலே கிபி 312 ஒரு பெரிய ஊழியங்களை ஸ்தாபித்து திருமணமாக அர்ப்பணித்து உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொடுத்து பல கன்னியாஸ்திரிகளாக கடந்து போய் நமக்கெல்லாம் நீ வேதம் வந்தேன்னா அவங்க தான் காரணம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பல ஆண்டு காலம், நூற்றாண்டு காலமாக இயேசுவை உலகத்தில் சாற்றி ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு அதிபதி, உலகத்தை தீர்மானிக்கக்கூடிய பொருளாதாரத்திலும் ஒரு கட்டுக்கோப்பில் இருக்கிற ஒரு சபை. ஆனால் அவர்கள் இந்த நிலைக்கு போக காரணம், உன் வாயில எக்காலத்தை வை, அவர் என் உடன்படிக்கை மீறிய நியாயப்பிரமதி விரோதமாக துரோகம் பண்ணினபடியினாலே கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல பறந்து வந்தான். அதனால் நாட்களில் எவ்வளவு அர்ப்பணித்து ஒரு சுவிசேஷத்தை கொண்டு போனாலும் தொடர்ந்து நாம் கிபி 312 துவங்கி அவங்களுடைய நடைமுறையில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிலை வழிபாடுகளை வராங்க. இந்த இப்படி நிறையா ஒட்டுமொத்தமாக மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை மாற்றி அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட உபதேசங்களை மாற்றி பூமிக்குரிய கூடாரமாக தன்னை உருவாக்கினதுனாலே அது சாத்தானுடைய வீடாக மாறினது. இந்த வசனத்தை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகு போல பறந்து வந்தான் என்று சொல்லி. அதில் தெய்வ பிரமாணத்தை சட்டத்திட்டங்களை நாம் மீறி நடந்தால் ஆட்டோமேட்டிக்காக சாத்தான் ஆட்கொண்டுடுவான். இதை நீ நிறைய எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் புஸ்தகத்தில் காணப்படுகிற ராஜாக்கள் யுத்த காலத்தில் வரும்போது ஒரு ராஜா யோசபாத்தர் அப்போ கேட்குறான், அப்போ கர்த்தருடைய மனுஷனுக்கு யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கும்போது நான் கேட்டேன், ஒரு 400 தீர்க்கதரிசிகள் ராஜாண்ட வெகுமதி வாங்கி கொள்வதற்காக, மேன்மை அடைந்து கொள்வதற்காக நீ போனினா ஜெயிச்சிருவ என்று சொல்லுகிறார்கள். இப்போ வேறு யாரும் இல்லையா? மிகாயன ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான், அவன் எப்போதும் எனக்கு மாறாகவே சொல்லுவான், பரவாயில்ல அவனை அழிச்சு வா என்று சொல்லுகிறார்கள். அழித்து வரும்போது நீ போனால் ஜெயிப்பே என்று சொல்கிறான். உண்மையை சொல் என்று கேட்கும்போது நீ போனால் தோத்துருவே அப்படின்னு சொல்லுகிறான். பற்றி நான் சொன்ன பார்த்தேன் என்று சொல்லி அங்கே அவன் வரும்போதே அந்த தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், ராஜாவுக்கு ஏற்றபடி தீர்க்கதரிசனம் சொல் என்று சொல்லி. பரலோகத்து கடந்து போய் ஒரு ஆய்வு சொல்லுகிறது, உடைய தீர்க்கதரிசனம் என்ன பண்ணானுங்க, பணத்துக்கும் பெருமைக்கும் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். அவளோட வாயில் போய் நான் பொய்யின் ஆவியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் லூக்கா 22 பார்க்கிறோம், யூதாஸ் பணத்து பக்கம் சாய்ந்ததுனாலே ஒரு ஆவி அவனுக்குள்ளாக வந்தது. முதல் ராஜா சவுலை பார்க்கிறோம், தேவன் சொன்ன கட்டளை தீர்க்கதரிசி கொண்டு நீ யுத்தம் செய்கிற எல்லா ஆடு மாடு எல்லாம் கொண்டு போடு, மனிதருக்கு போய் பார்க்காத என்று சொல்லுகிறார். அவன் ஆட்டு மேடில் ஆசைப்பட்டு அவன் முதல் தரமை எடுத்துக்கொள்கிறான் என்று பார்க்கிறோம். ஆனால் இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவனுக்கு மாறாக நடந்தால் தேவனா விடப்பட்ட ஒரு பொல்லாத சவுலை வேதனைப்படுத்தினது என்று பார்க்கிறோம்.
அதான் இறை சமூகம் நடைமுறைப்படுது. வேதத்தை நீங்கள் ஆதியாமத்திலிருந்து எங்கே எடுத்துக்கொண்டாலும் சரி, வேத பிரமாணத்தை நீங்கள் மாறி போயிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக தேவாவின் உங்கள்கிட்ட விலகி போயிடுவார். சாத்தான உள்ளேருந்து உங்களை ஏற்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் உங்களுக்கு புரியாது. ஏற்கனவே பார்த்தவளே வெளிப்பாடு பார்ப்பீங்க, சொல்லுவீங்க, ஆனால் சமாதானம் இருக்காது. அது மட்டும் தெரியும். தேவ ஆவியானால் நடத்தப்படும் போது ஒரு சமாதானம் இருக்கும். அசுத்த ஆவியால் நடத்தப்படும் சில காரியம் நடக்காமல் போகும். ஆனால் நம்மளோட சொந்த வாழ்க்கையில் சமாதானம் இருக்காது. இப்படிப்பட்ட நிலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாத்தானை இயக்கி கொண்டு இருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவ மண்டலத்துக்குள்ளாக நம்ம எல்லாம் கிரியை பார்த்துட்ருக்குறோம். கிரியை யார் வேணாலும் செய்வான், எந்த நிலை வேணாலும் செய்வான். ஆனால் சமாதானம் இல்லாமல் இருக்கும். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம், வேதம் நமக்கு சொல்லுகிற பிரகாரம் இப்படி ஒரு நிகழ்வு நடைமுறைப்படுத்தப்படுகிறது. போஸ்ரா என்ற தேவனுடைய ஜனங்கள், ஏதோம் என்று சொல்லப்படுற ஏசாவுடைய மறுபெயர், மோவாப் என்கிற தேவனுடைய கோபாய்க்கு தப்பி வைக்கப்பட்ட ஒரு குடும்பம், அவள் வாழ்க்கை தார்மீகமாக பயன்படுத்தி கொண்டதுனாலே சபிக்கப்பட்டு 10 தலைமுறை வரைக்கும் உள்ள வரப்படாதுன்னு சொல்லுகிறார். ஆனால் இறை சமூகத்தை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன் இப்படிப்பட்ட பேர் அங்கு சுற்றி வைத்திருக்கிறார்? போஸ்ரா என்றும் மோவாப் என்றும் ஏதோம் என்று சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பிரதான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு மாறா ஒரு வாழ்க்கை, மாறான ஒரு நிலை நீங்களை கடந்து போன சாத்தான் உங்களை ஆட்கொண்டு விடுவான். நாம் எல்லாரும் அந்த கிறிஸ்துவாக மாறி விடுவோம். ஏதோ அந்த கிறிஸ்து என்பது ஒரு தலைமைத்துவத்துக்குள்ளே இருக்கிற நிலை மாத்திரம் அல்ல, அது ஒரு நிலை. ரெண்டாவது, வசனத்துக்கு மாறாக, தெய்வத்திற்கு மாறாக நீங்கள் நடந்தாவே நீங்கள் அந்த கிறிஸ்து லிஸ்ட்டுக்குள்ளே போயிடுவீங்க. ஆனால் இறை சமூகம் ஆவியான அவளை விட்டு போய்விடுவார். அசுத்த ஆவிகள் மேற்கொண்டும் தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்காம போய்விடும். ஆமோஸ் தீர்க்கதரிசி 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தோட வாசி. தேமானிலே தீ கொளுத்துவேன், அது போஸ்ராவின் அரண்மனைகளை பட்சிக்கும் என் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரர் 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படி கிலியாத் தேசத்தில் கர்த்தக்கிரியைகளை கீறி போட்டார்களே. ரப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது யுத்த நாளின் முழக்கமாகவும் பெருங்காற்றின் புசலாகவும் அதன் அரண்மனைகளை பட்சிக்கும். இறை சமூகம் தோமாவிலே தீ கொளுத்துவேன், அது போஸ்ராவின் அரண்மனை பட்சிக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு பக்கம் சாத்தான் தன் கைவசப்படுத்தி கொண்டு போஸ்ராவின் ஆடுகளை கொண்டு தெய்வ திட்டத்தை வஞ்சித்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் என்று பார்க்கிறோம். மீகா 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தோட வாசி. யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்த்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளான இரைச்சல் உண்டாகும். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலின் மீதியான நிச்சயமாய் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளை போல அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தான் தொழுவத்துக்குள்ளாக சேர்ந்த மந்தையும் சமானமாம் ஜனத்திரளான இரைச்சல் உண்டாகும். அவன் போஸ்ராவை ஆடுகளை ஏமாற்றினாலும் மீண்டும் நாம் இழந்து போனதை ஒரு கூட்டத்தை நான் உருவாக்குவேன் என்று சொல்கிறான். அல்ல, சத்துருவாய் சாத்தான் தேவனுடைய ஜனங்களை வஞ்சித்து போட்டாலும் வஞ்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பதிலாக நான் ஒரு கூட்டத்தை நான் கூட்டுவேன் என்று சொல்கிறான். அதான் மனவாட்டி. அதை இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற சத்துருவாய் சாத்தான் ஒரு சம்பவத்தை நடைமுறைப்படுத்தி வஞ்சித்தாலும் தேவன் அதற்கு ஒப்பனையாக ஒரு கூட்டத்தை அவர் கூட்டுவேன் என்று சொல்கிறார். உபதியா 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வரைக்கும் வாசி. உபதியாவின் தரிசனம். கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாதிபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டோம். இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தவும் அசகை பண்ண
வாசஸ்தலத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழ தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. நீ கழுதை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழ தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உபதியாவின் தரிசனம் கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமையும் குறித்து சொல்லுகிறது என்னவென்றால், எழும்புங்கள், அதற்கு விரோதமாக யுத்தம் பண்ண எழும்புவோம், வாருங்கள் என்று அறிவிக்க ஸ்தானாபதி ஜாதிகளிடத்தில் அனுப்பப்படும் என்றும் செய்தியை கர்த்தர் சொல்ல கேட்டேன். அதான் ஏதோமுக்கு விரோதமாக எழும்புங்கள், யுத்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை ஜாதிகளில் சிறுக பண்ணினேன், நீ மெத்தமும் அசட்ட பண்ணப்பட்டார். கண்மலை வெடிப்புகளாகி உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழத்தல்கிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்கும். நீ கழுகை போல உயரப்போனாலும், நீ நட்சத்திரத்துக்குள்ள உன் கூட்டை கட்டினாலும் அவ்விடத்திலிருந்து உன்னை விழத்தள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் இறை சன்னிதானம் எதிர்பார்க்கிற பூமியின் கூடாரத்துக்குள்ளாக போஸ்ராவின் ஏதோமைய ஆடுகளை வஞ்சித்து நீ ஒரு கூட்டை கட்டினாலும், அதாவது வானத்தில் மத்திய வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டு இருந்தாலும் உன்னை தள்ளுகிறவன் யார், உன்னை விழத்துல ஏற என்று உன்னை இருதயத்தில் எண்ணுகிறாய். ஆனால் கர்த்தர் இப்படியாக உன்னை விழத்தள்ளுவார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் உன் வானத்தில் ஒரு கூட்டத்தை உருவாக்கினாலும், பூமிக்குள்ளாக கடந்து வந்து ஒரு பெரிய ஜனத்தை ஆயத்தப்படுத்தினாலும் கர்த்தர் அவனை அழித்து போடுவார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 12ஆம் அதிகாரம் 7 வாசி. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலக மனத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய கர்த்தர் மேல், நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்த பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று, மிகவும் சேர்ந்த தூதர்களும் வலுசர்ப்பை யுத்தம் பண்ணினார்கள். வலுசர்ப்பமும் சேர்ந்த தூதர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் இருந்த இடம் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்து மோசம் போக பிசாசு சாத்தானு சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியில விட தள்ளப்பட அதனோடு கூட அது சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அதான் அவன் என்ன உன்னதமான நிலையில் தன்னை மறைத்து கொண்டாலும் அவனை கர்த்தன் மெய்யாவே மோசம் போக்குவேன் என்று சொல்கிறார். வானத்தில் ஒரு பெரிய யுத்தம் உண்டாயிற்று. மீகாவில் அவன் சத்துவ யுத்தம் செய்து வலுசர்ப்பத்தை கீழே தள்ளினார்கள். அவன் தள்ளப்பட்ட பிறகு ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, ரட்சிப்பு வல்லமினம் தேவனுடைய ராஜ்யம் அவனுடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கென்று அங்கு உண்டானது என்று பார்க்கிறோம். ஏன்னா கிறிஸ்து மண்டலம் அறியாமை ஓடிக்கொண்டிருப்பதனாலே இறைமாருக்கு நம் வாக்கு கொடுத்திருக்கிற பிரகாரம் சத்ருவாய் சாத்தான் வலு சிற்பமானவன் 2ஆம் வானத்தில் காணப்படுகிறான். அவன் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட வேண்டும். அவன் அதிகாரங்கள் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவோட வல்லமை ஒரே காலகட்டத்திலாக வெளிப்படிப்பான பலமுறை நாம் வெளிப்படுத்த பார்த்துருக்கிறோம். 13ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்கப்பட்ட 42 மாதங்கள் கிரியை செய்கிறான். அதே 42 மாதம் கர்த்தர் வல்லமை வெளிப்படுவதாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவ மதத்துடன் சத்தியம் தெரியாமே நாட்களில் ரகசிய வருகை என்று சொல்லி 2ஆம் வருகை என்று சொல்லுகிற அந்த கிறிஸ்துவ முன்னே எடுத்துக்கொள்ள புதைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைமாருக்கு நம் நடைமுறைப்படுத்துகிற அவன் வானுக்கு தள்ளப்பட்டு அவன் கிரைகள் வெளிப்பட வேண்டும். ஒரு 3 ஆண்டு காலம் தேவ ஜனங்களை அவன் தானியேல் 12:7 பார்க்கிறோம். அவன் துன்பப்படுத்தப்பட வேண்டும். காலங்கள் அரைக்காலம் என்று சொல்லுகிற ஒரு 3 ஆண்டுகள் தேவ ஜனங்களை அவன் உபத்திரப்படுத்தப்பட வேண்டும். அந்த உபத்திரத்தை நாம் ஒரு பூர்ணத்தை அடைகிறோம்.
அக்னினால் பொன்னை புடமிடுவது போல, வண்ணான் ஒரு சவுக்கரை தன் துணியை புடமிடுவது போல, ஒரு சோதனை காலங்களில் வரப்படும் போதுதான் மனிதன் புடமிடுகிறான். அவன் நீதியை தேவன் விளங்க செய்கிறார். ஆனால் அந்த கிறிஸ்தான பூமிக்குள்ளே கடந்து வர பிரதான நோக்கமே நாம் புடமிடப்பட வேண்டும். அவனுடைய உபத்திரத்தை நாம் சகித்து கொள்ளப்படும் போது அவனை தண்டிக்கப்பட முடியும். அவனுடைய தண்டனை பொறுத்து கொள்ளப்படும் போது ஏதேன் தோட்டத்திலிருந்து காணப்பட மனிதர்களுக்கு செய்த பாவங்களுக்கும் ஒரு கரையும் ரத்தம் செலுத்தப்பட வேண்டும். இப்படிப்பட்ட பல காரணத்தின் அடிப்படைக்குள்ளாதான் தேவன் அந்த நாட்களை மையப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்மளை ஏதோ தேவன் குடும்பப்படுத்தணும் வேதனைப்படுத்தணும்னு அவசியம் அல்ல. அவருடைய நிர்பந்தம் கடந்து போக காரணம் நான் ஒரு பூர்ண மனிதனை அடையப்பட வேண்டும், சாத்தான் தண்டிக்கப்பட வேண்டும், மனிதனுக்கு செய்த அக்கிரம பாவங்களுக்கும் ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டும். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கேதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கேதுவான அந்த காயம் சுத்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த ஒரு சிற்பத்தை வழங்கினார்கள். அல்லாமலும் மிருகத்திற்கு ஒப்பானவன் யார், அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிருகத்தையும் வணங்கினார்கள். பெருமையானவைகளையும் தூசணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அது தேவனை தூசிக்கும்படி தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. இங்க பார்க்கிறோம் 42 மாதங்கள் அவன் கிரியை செய்யப்பட வேண்டும். அதே 11ஆம் அதிகாரம் 3 வாசிப்போம். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாகியும் 1160 நாளளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களோ 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருந்தால் அவருடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு அவருடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் பாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து இருக்கிற மிருகம் அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அவர்களுடைய உடல்கள் மாநகரத்தின் விசாலமான வீதியிலே கிடக்கும். அந்த நகரம் சோதோம் என்றும் எகிப்து என்றும் ஞானார்த்தமாய் சொல்லப்படும். அதிலே நம்முடைய கர்த்தரும் சிலுவையிலே அறையப்பட்டார். பார்க்கிற அருமரட்சகர் இயேசு கிறிஸ்து இந்த நகரத்துக்குள்ளாக கொலை செய்யப்படுகிறார் என்று சொல்லுகிறது. அந்த எருசலேம் நகரத்தை நிலையை பார்க்கிறோம். அது சோதேம் என்று எகிப்து என்று ஞானார்த்தமாக சொல்லப்படும். சோதேம் என்ற ஒரு பெரிய வேசி நகரமாக மாறுகிறது. தேவனுடைய கோபானக்கிணை உள்ள ஒரு நகரமாக மாறுகிறது. எகிப்து என்பது விக்கிரக ஆராதனையும் ஒரு ஆளுமை தன்மையும் தேவ ஜனங்களே ஒடுக்கப்பட்ட ஒரு ராஜாவும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அடிமத்தனமாக காணப்பட்ட ஜனங்களுக்கு ஒப்பிடுகிறோம். காலங்காலம் எகிப்து என்பது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட ஒரு ராஜரீகமான ஒரு கூட்டம். தேவன் தொழுது கொள்ளுகிற தேவன் பிறந்த அந்த தேசம் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு நிலைகளை மாறுது, அது கிரியைகள் இப்படி மாறுது என்று பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகம் நம்ம சொல்லப்படுகிற எது தேவன் ஒரு விஷயத்தை மையப்படுத்துகிற சாத்தனை அப்படியே எடுத்துக்கொள்ளுகிறான். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து படிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெயர் அடைந்து கழுதை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகு போல சட்டைகளை அடைத்து எழும்புவார்கள். இங்கே தேவ ஜனங்களை ஒரு கழுகுக்கு ஒப்பிடுகிறார். யார் தேவனுக்கு காத்திருக்கிறார்களோ ஒரு புது பலன் அடைந்து அவர்கள் எழும்புவார் என்று சொல்லி, இப்படிப்பட்ட தேவ ஜனங்கள் மேலே தான் அவனு கழுக போல வந்து என்ன பண்ணுறான், இறங்கி
ஜனங்களை கடைசி காலத்தை வஞ்சிக்க போகிறான். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற தேவன் எந்த ஒரு நிலை எடுத்துக்கொள்கிறாரோ அதற்கு மாறாக அவனு இறங்குகிறான். கடைசி காலத்தை 7ஆம் தூதன் தேவன் சொன்னால் வெளியே 17 பார்த்தீங்கன்னா 7ஆம் அவனு ஒருத்தன் வந்து இறங்குவாங்கல்ல. இயேசு கிறிஸ்துபடியாக யூத பாலசிங்கம் என்று சொன்னீங்கன்னா அவன் கெர்சிகர் சிங்கன்னு அவனு தன்னை ஒப்பிடுவான். என்ன இறை சன்னிதானத்தை தன்னை நாம் காண்பிக்கிறோமோ அதுவும் அவனும் அப்படியே கொண்டு போகிறான். ஏன்னா நம்மளை ஏமாற்றுவதற்காக தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்காம தடுக்கக்கூடிய நீங்களும் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கிரியை செஞ்சேன்னா அவனும் வானத்து அக்கினி இறங்கி கிரியை செய்வான்னு சொல்லுது வெளிப்படுத்து 13ஆம் அதிகாரத்தில். வெளிப்பட 11ஆம் அதிகாரத்தை தீர்க்க செய்கிறார்கள். இப்போ என்ன தெய்வ திட்டத்துக்குள்ளாக நாம் நடைமுறைப்படுத்துகிறோங்களோ அதே நிலையில் அவன் கடந்து வருகிறான். என்ன இயேசு நாமத்துக்கு கூட நாம் மனவாட்டி ஆயத்தப்படுத்த தெய்வ திட்டத்தில் கடந்து போகிறோங்களோ அவனும் இயேசு நாமத்தை வைத்து தான் யூதம் என்கிற ஒரு கூட்டத்தையும் மோவாப் சந்ததியும் போசுர ஆடுகளையும் பார்த்தீங்கன்னா அவன் நடைமுறைப்படுத்திக் கொள்கிறான். அவரெல்லாம் இறை சன்னிதானத்துக்குள்ளாக நியாயப்பிரமாணத்தை தேவனுக்கு கொடுத்த கட்டளைகளை கை கொள்ளாதனாலே ஒரு பெரிய கூட்டம் அவனுபடியாக தான் கைவசப்படுத்தி தான் வஞ்சகத்தை நடைமுறைப்படுத்த போகிறான். சத்தியத்தை அறியாதவர்கள், சத்தியத்தை சரியாக உற்று கவனிக்காதவர்கள், தேவன் யாருக்கு வரப்போறான் என்று தெரியாமலே ஒரு பெரிய சூழ்ச்சியை உண்டாக்கி ஜனங்களை சாத்தான் வஞ்சிக்க போகிறான். வெளிப்பட 12 பார்க்கிறோம். தான் வாள்களினாலே வானத்தில் பறக்கக்கூடிய 3 பங்கு நட்சத்திரங்களை அவன் கீழே விழ செய்கிறான். வாள் என்பது நாம் ஏசாயா பக்தன் சொல்லுகிற பிரகாரம் பொய் தீர்க்கதரிசியும் பொய் உபதேசமும். இப்படி வானத்துக்கு பறந்து கடந்து போகிற தேவ ஜனங்களை தேவனுடைய வசனத்துக்கு மாறா போதித்து வஞ்சித்து அவன் இடுக்கன் செய்ய போகிறான். அதில் பல நிலைகள் கொண்டு போகிறான். உபதேசத்தை சொல்லி வஞ்சிக்கிற ஒரு விஷயங்கள், அற்புதங்களை செஞ்சு வஞ்சிக்கிற விஷயங்கள், வேத வசனத்தை கை கொள்ளாத ஒரு கூட்டத்தை அவன் மேலே இறங்கி தன்னை ஆதிக்கத்தை நடைமுறைப்படுத்தி கொள்ள போகிறான். அதனால் வேதத்தை நாம் நிறைய வாசித்து இயேசுவின் வரை எதிர்பார்த்து கொண்டு ஒரு கிறிஸ்துவ மண்டலமானது தான் சரியாக அறிந்து கொள்ளப்பட வேண்டும். மனவாட்டி என்பவர் யார், மனவாட்டியை குறித்து வேதம் என்ன நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறது, எப்படி மனவாட்டி நாம் அறிந்து நாம் தேவ வரையில் எதிர்கொண்டு போகப்பட வேண்டும். என் உத்தமே ஒருத்திய புறாவு என்று உன்னதப்பட 6 சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் எல்லாரும் தன்னை மனவாட்டி என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். மனவாட்டி கூடிய நடைமுறைப்படுத்துகிறார். ஒரு சமுத்திரத்து வரைக்கும் மறு சமுத்திர வரைக்கும் தேடி வருவார்கள். வேத வசனங்கள் வெளிப்படும். உலகம் உண்டான முதல் ஒரு பெரிய கிரியிலை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அவளே மனவாட்டி என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். தேவனை தற்சொருவமாக தன்னை உருவாக்கி கொள்வார் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்துவ மண்டலம் இயேசு வருகை எதிர்பார்த்து கொண்டிருவது நல்ல விஷயம்தான். சாத்தானுடைய தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்காம இந்த நாட்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற வஞ்சிக்க போகிறான். ஏமாற்றி காலகாலமாக நாம் எதிர்பார்த்து கொண்ட தெய்வ திட்டத்தை அவன் சூறையாட போகிறான் என்று சொல்கிறது. ஆனால் அவன் எங்கிருந்து வரப்போகிறான், யாரை கைவசப்படுத்திக் கொள்ளப் போகிறான், அவன் என்ன நடைமுறைப்படுத்திக் கொள்ளப் போகிறான் எல்லாம் அறிந்தாதான் அவனுடைய நிலைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். அதோட கடைசி கால மனவாட்டி யார் என்று அறிந்து நீங்கள் போய் அதோட ஐக்கியமானாதான் தேவனுடைய நாளுக்கு நாம் எதிர்கொண்டு போக முடியும். ஆனால் இறை சமூகம் நடைமுறைப்படுத்துகிற அவன் நட்சத்திர கூட்டத்தை தன் கூட்டை கட்டினாலும் தன்னை விழைத்தவர் யார் என்று அவன் எண்ணினாலும் அவன் கண்டிப்பாக மோசம் போக்கப்படுவான் என்று இறைமார்க்கம் சொல்கிறது. அதில் வெளிப்பட 12 நாம் 5 தொடர்ந்து சொல்லுகிற பிரகாரம் நாம் வானத்து கடந்து போய் ஒரு யுத்தத்தை நடைமுறைப்படுத்தி அவனை கீழே தள்ளி தீர வேண்டிய என்று இறைமார்க்கம் எதிர்பார்த்து கொண்டு இருப்பதனாலே தேவனை சீக்கிரமாக நடைமுறைப்படுத்தி சாத்தாண்டிக்கிறையில் பூமியில் அழித்து நம்ம எல்லாம் ஒரு சுதந்திரம் அடைய உருவாக்குவார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை வச்சு ஜெபித்துக்காரன் சொல்லுவோம்.